வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவசரம். கதைக்குள்ள போலாமா? சிறு தூறல் இப்பொழுது வலுத்துவிட வானத்தை பிளந்து கொண்டு குற்றால அருவி போல் மழை ஜோவென கொட்டியது. தொப்பலாக நனைந்து போன நந்தகோபால் பட்டன ஒதுங்க இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். அந்த மழைக்கால இருட்டில் ஒன்றும் கண்ணுக்கு சரியாக தெரியாமல் இருக்க, மேலும் மழை நீர் முகத்தில் வடிந்து கண்களை திறந்து சரியாக பார்க்க கூட முடியாமல் செய்து கொண்டிருந்தது. அடடா, மழை வராதுன்னு நினைச்சுதானே கொடையை கூட கொண்டு வரல, இப்ப என்ன செய்யறது என்று சுற்றி பார்த்தார். அங்கிருந்த ஒரு வீட்டின் கதவு சாத்தி இருக்க, அந்த திண்ணையில் போய் நின்று கொள்ளலாம் என்று ஓட்டமாக ஓடி சென்று அந்த திண்ணையில் நின்று கொண்டார். அவர் மீதிருந்த தண்ணீர் அந்த திண்ணையில் சிறிய ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. நந்தகோபாலிற்கு உடல் ஏதோ சோர்ந்து போனது. கண்கள் சூடாகி போக குளிர் அவரை நடுங்க செய்து கொண்டிருந்தது. ஜன்னல் கதவு படபடவென காற்றுக்கு அடித்து கொண்டிருக்க, கரைன் கட்டானதால் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்த சாந்தி அந்த ஜன்னல் கதவை மூடுவதற்கு கையை நீட்டினாள். அப்பொழுது ஏதோ தட்டுப்பட அந்த இருட்டில் உற்று பார்த்தாள். யாரோ வெளியில நிக்கிறது போல இருக்கே என்று யோசித்துக் கொண்டே, யாரது என்று குரல் கொடுத்தாள். நந்தகோபால் அமைதியாக இருந்தார். அவர் உடல் ஆடிக்கொண்டிருந்தது. சாந்தி உள்ளே சென்று டார்ச் எடுத்து கொண்டு வந்து வெளியே அடித்தாள். ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அடடா, இந்த மழைக்காக யாரோ ஒதுங்கி நிக்கிறாங்க போல இருக்கு. பார்த்தா குளிருக்கு நடுங்கிறது போல தெரியுதே. நல்லா நனைஞ்சிட்டாரு போல இருக்கு. உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு போகுது, பாவம். உள்ளேயாவது கூப்பிட்டு உட்கார வைப்போம் என்று மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். ஐயா, மழையில நல்லா நனைச்சிட்டீங்க போல தெரியுது. உங்க உடம்பெல்லாம் குளிருக்கு நடுங்குதே. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மழை நிக்கிற வரைக்கும் உள்ள வந்து உட்காருங்க என்று அழைத்தாள். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். தோ இப்ப மழை நின்னுடும், நான் போயிடுறேன் என்று நந்தகோபால் நடுங்கி கொண்டே கூற, அந்த குரலை கேட்டு சாந்திக்கு சந்தேகம் வந்தது. சே, அப்படிலாம் இருக்காது என்று அவளை மனதில் நினைத்து கொண்டு, பரவாயில்ல வாங்க, மழை பெய்யறத பார்த்தா இப்போதைக்கு விடுறது போல தெரியல, அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, டமால் என்று ஒரு இடி இடித்து பளிச்சென மின்னியது. இருவரும் அந்த சத்தத்திற்கு சற்று நேரம் காதை மூடிக்கொள்ள, சாந்தி கண்களையும் சேர்த்து மூடிக்கொண்டாள். இடி நின்றதும் அவள் கண்களை திறக்க, அந்த சற்று நேர வெளிச்சத்தில் நந்தகோபாலின் முகத்தை பார்த்து அசந்து போனாள். அவள் கைகள் நடுங்கியது. அவள் மனதில் ஏதோ ஒரு பேரிடி விழுந்தது. வெளியே மின்னும் மின்னல்களை விட அவள் மனதில் பல ஆயிரம் மின்னல்கள் அந்த நொடியில் மின்னிவிட்டு சென்றன. கையில் இருந்த டார்ச்சை அவர் முகத்தில் அடித்து கொண்டு உற்று பார்த்தாள். நந்தகோபால் அவளை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றார். அவர் கண்கள் கலங்கியிருந்தது. அவள் உதடுகள் நடுங்கின. அதிலிருந்து ஏதோ வார்த்தைகள் குழற, நீங்களா என்பது மட்டும் மெலிதாக கேட்டது. ஆமா சாந்தி, நானே தான் என்று குரல் கம்ம கூறிய நந்தகோபால் பட்டன ஜன்னலை பிடித்து கொண்டு தள்ளாடி சாய்ந்தார். மெதுவாக கண்களை திறந்த நந்தகோபால் சுற்றி பார்த்தார். அவர் உள்ளே கட்டிலில் படுத்து கொண்டிருக்க, அவர் உடலில் இருந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் சற்று தூரத்தில் இருந்த கொடியில் காய்ந்து கொண்டிருந்தது. அவர் உடலை சுற்றி போர்வை பொருத்தப்பட்டிருக்க, அவர் நெற்றியிலும் மார்பிலும் விக்ஸ் வாசனை மூக்கை துளைத்து கொண்டிருந்தது. அருகே இருந்த டீப்பாயில் ஒரு பிளாஸ்கும் அதன் அருகே மாத்திரை கவர்களும் யூக்கலிப்டிஸ் தைலமும் இருந்தன. இதை பார்த்து கொண்டே மெதுவாக எழுந்து அமர்ந்தார். இதற்குள் சூடாக கஞ்சியுடன் உள்ளே வந்த சாந்தி அதை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு, இப்ப எப்படி இருக்கு என்ற முகத்தை பார்க்காமலேயே கேட்டாள். அதற்கு பதில் கூறாமல் அவளை தாபத்தோடு பார்த்து கொண்டிருந்த நந்தகோபால், சாந்தி எப்படிமா இருக்கிற? ஆமா, நீ இங்க எப்படி என்றவர் முடிப்பதற்குள், நான் அப்பவே இங்க வந்துட்டேன். எங்க பெரியப்பா இங்க தான் திருச்சியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு பசங்க யாரும் இல்லை. நான் வந்ததும் என்ன அவங்க குழந்தையாவே ஏத்துக்கிட்டாங்க. அவர் வீட்லயே தங்கிக்கிட்டு இங்கே ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரிய பிறந்துட்டாரு. அடுத்த 2 மாசத்துல எங்க பெரியம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனப்ப வந்த பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு அதுல வர்ற வட்டியை வச்சுக்கிட்டு தனியா தான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கஞ்சி எடுத்து ஆற வைத்து அவரிடம் நீட்டினாள். அதை வாங்கி கொண்டே பெருமூச்சு விட்டார். சரி, இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுக்கோங்க. பிளாஸ்கில் வெந்நீர் இருக்கு, எதனா வேணும்னா குரல் கொடுங்க. நான் இங்க தான் ஹால்ல சோஃபால படுத்திருப்பேன் என்று திரும்பினாள். சாந்தி, பரவாயில்லம்மா, நான் கஞ்சியை குடிச்சிட்டு கிளம்புறேன் என்றார் மெதுவாக.
டக்குன்னு திரும்பி அவரை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அவள் கண்கள் லேசாக கலங்க உடனே அதை மறைத்து கொண்டு முகத்தை மீண்டும் கம்பீரமாக வைத்துக் கொண்டாள். பரவாயில்ல, இந்த ஒரு ராத்திரி இங்க தங்கிட்டு போனா யாரும் அங்க கோச்சிக்க மாட்டாங்க. உடம்பு இப்பவே நெருப்பா கொதிக்குது. வேணும்னா அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிடுங்க. இந்த நிலைமையில நான் உங்களை வெளியில அனுப்ப மாட்டேன் என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்று கதவை பட்டன சாத்தினாள். அவள் எவ்வளவுதான் கம்பீரமாக பேச நினைத்தாலும் அவள் குரலில் இருந்த நடுக்கத்தை கவனித்த நந்தகோபால் மெதுவாக சிரித்து கொண்டே கஞ்சியை குடித்தார். சோஃபாவில் சென்று பட்டன சாய்ந்த சாந்தி முகத்தை மூடிக்கொண்டு ஓவென அழ அவளது விசும்பல் சத்தம் உள்ளே நந்தகோபாலுக்கு மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவர் முகத்தில் சொல்ல முடியாத வேதனை தெரிய அமைதியாக மாத்திரையை போட்டுக்கொண்டு கட்டிலில் சாய்ந்தார். சற்று நேரம் அழுது ஓய்ந்த சாந்தி மெதுவாக எழுந்து சென்று பீரோவில் இருந்த பட்டுப்புடவை எடுத்து அதை உற்று பார்த்தாள். பிறகு அதை மார்போடு அணைத்து கொண்டு கண்களை மூடினாள். அடடடடடா, ஏன் சாந்தியா இது? நான் யாரோ புதுசா கல்யாண பொண்ணு இல்லைன்னு வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சேன் என்று ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டான் நந்தகோபால். ஆமா, நினைப்பீங்க. கல்யாணம் ஆகி இன்னையோட 10 வருஷம் ஆகுது. ஐயாக்கு ஞாபகம் இருக்கட்டும். சரி, இந்தாங்க என்று கையில் இருந்த பாயாசத்தை அவனிடம் நீட்டினாள். இதோ பாரு சாந்தி, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, நீ எனக்கு புது கல்யாண பொண்ணு போலதான் எப்பவும் தெரிவ என்று சிரித்து கொண்டே அவள் நெற்றில் முத்தம் கொடுத்து விட்டு அவள் கையில் இருந்த பாயாசத்தை வாங்கி கொண்டான். பாயசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று வெட்கத்தோடு கேட்டாள். நீ செய்கிற பாயாசம் அமிர்தமா இருக்கும், எனக்கு அது தெரியாதா என்று கூறிக்கொண்டே அந்த பாயாசத்தை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு அருகே இருந்த ஒரு துணிப்பை எடுத்து அவளிடம் கொடுத்தான். என்னங்க இது என்று அவள் ஆவலாக அதை எடுத்து பார்க்க அதில் ஒரு சிகப்பு நிற பெரிய பார்டர் வைத்த பட்டுப்புடவை இருந்தது. ரொம்ப அழகா இருக்கே, எப்ப வாங்கினீங்க? எனக்கு தெரியாம என்று அதை மேலே போட்டு கொண்டாள். நேத்து நான் ஆஃப் டே லீவ் போட்டுட்டு காஞ்சிபுரம் போய் உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? சூப்பரா இருக்குங்க என்று மகிழ்ச்சியாக கூறினாள். அப்பனா போய் சீக்கிரமா கட்டிட்டு வா, நான் பார்க்கணும் என்று சோஃபாவில் அமர்ந்தான். சரிங்க என்று உற்சாகத்தோடு திரும்பியவள் பட்டன்னு நின்று, என்னங்க இவ்வளவு அழகா புடவை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, உண்மைய சொல்லுங்க, இத நீங்களா செலக்ட் பண்ணீங்களா இல்லைன்னா? அதுதானே நினைச்சேன். அம்மாடி தாயே, நேத்து நான் மட்டும்தான் ஆபீஸுக்கு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு காஞ்சிபுரம் போனேன். போதுமா? வேணும்னா எங்க மேனேஜர் கிட்ட போன் போட்டு நீயே கேளு என்று போனை காண்பித்தான். என்னங்க நீங்க இதுக்கு போய் கொச்சிக்கிட்டு, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் அதுவுமா? சரி இருங்க, நான் உள்ள போய் கட்டிட்டு வந்துடுறேன், நாம 2 பேரும் கோயிலுக்கு போலாம் என்று உற்சாகமாக உள்ளே ஓடினாள். சரியான சந்தேக பெருவிழி என்று சிரித்து கொண்டே தலையில் அடைத்து கொண்டான் நந்தகோபால். இருவரும் கோவிலை சுற்றிவிட்டு மண்டபத்தில் அமர அங்கிருந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சாந்தி சாக்லேட்டுகளை கொடுத்து விட்டு நந்தகோபாலின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். என்னம்மா, பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேங்க. நாமளும் எப்பதான் இந்த மாதிரி குழந்தை குட்டியோட கோவிலுக்கு வர போறோமோ என்று பெருமூச்சு விட்டாள். அவள் வாடிய முகத்தை பார்த்த நந்தகோபால் பட்டன பேச்சை மாற்ற, சாந்தி, வீட்டுக்கு போனதும் உனக்கு சுத்தி தாமா போடணும். நீ அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தப்ப அவங்க அம்மாலாம் உன்னையதான் முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா என்றான். நானும் பார்த்தேன். அவங்க என்னைங்க பார்த்தாங்க, உங்களைதான் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு தான் சுத்தி போடணும். ஆமா, என்ன விட்டுட்டு நீங்க அவங்களதான் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தீங்களா என்று அவனை முறைத்து பார்த்தாள். ஏய், நான் ஏதோ சும்மா சொன்னா, நீ வேற. சரி வா போலாம், விட்டா இங்கேயே ஆரம்பிச்சிடுவ. உன் கூட வந்தா குதிரைக்கு கடிவாளம் கட்டினது போல நானும் கட்டிட்டு வரணும் போல இருக்கு என்று சிரித்து கொண்டே எழுந்தார். சாந்தியும் சிரித்து கொண்டே எழுந்து கொள்ள அவள் பார்வை சற்று தூரத்தில் கோவிலை சுற்றி கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் சென்றது. என்ன சாந்தி, யார் அப்படி பார்த்துட்டு இருக்கிற? என்னங்க அங்க பாருங்க, அது நம்ம மீரா போல இல்ல என்று கையை காண்பித்தாள். நந்தகோபாலும் திரும்பி பார்த்து விட்டு, ஆமா, அது நம்ம மீராவை தான். இங்க எப்படி வந்திருக்கா என்று ஆச்சரியமாக கேட்டார். அதுதானே, வாங்க போய் பார்க்கலாம், அவ நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவா பாருங்களேன் என்று ஓடி சென்று அந்த பெண்ணின் முதுகில் ஓங்கி அடித்தாள் சாந்தி. பட்டன திரும்பிய மீரா அவளை பார்த்து மலைத்து நின்றிட, ஏய் சாந்தி, நீயா? என்னடி இது? ஆமா, நந்து இங்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்க, தோ நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று சிரித்து கொண்டே அங்கு வந்தான் நந்தகோபால்.
ஏய் நந்து, என்ன இது பெரிய மனுஷன் போல தொப்பெல்லாம் வந்திருக்கு என்று அவனை தோளில் அடித்து விட்டு கலகலவென சிரித்தாள். ஏய் போத நிறுத்து, போட்டன பாரு என்று அவளை செல்லமாக குட்டினான் நந்தகோபால். ஆமா, என்னடி சாந்தி, உன் காதல் புருஷனுக்கு ஆசை தீர உனக்கு தெரிஞ்ச சமையல்லாம் செஞ்சு மூக்கு பிடிக்க சாப்பிட வைக்கிறியா என்ன என்று கேட்டு விட்டு சிரித்தாள். ஆமா ஆமா, நீ மட்டும் என்னடி முன்னைக்கு இப்ப பூசினது போலதான் இருக்கிற என்று அவளை செல்லமாக அடித்தாள் சாந்தி. சரி சரி, நான் உன் வீட்டுக்காரர ஒன்னும் சொல்லிடல, என்கிட்ட சண்டைக்கு வராத. ஆமா, என்ன இது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்டி, 2 மாசம் முன்னதான் இவருக்கு சேலத்துல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆச்சு. இங்கதான் மயிலாப்பூர்ல வீடு. அப்படியா? ஆமா, ராயப்பேட்டையில தான் என் ஆபீஸ், அதனால இது பக்கமா இருக்கும்னு வந்தோம் என்றான் நந்தகோபால். அப்படியா, நானும் ராயப்பேட்டில தான் ஒர்க் பண்றேன். எங்க மீரா? வீனஸ் கார்மெண்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறேன். அப்படியா, பரவாயில்லையே. சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க? அவரும் இங்கதான் வேலை பார்க்கறாரா என்று கேட்டாள் சாந்தி. மீராவின் முகம் வாடியது. இல்லடி என்று அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். சாந்தியும் நந்தகோபாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, என்ன மீரா, என்ன ஆச்சு என்றான் நந்தகோபால் சந்தேகமாக. அவர் இறந்து 8 வருஷம் ஆகுது. அப்படின்னா கல்யாணம் ஆகி? ஆமா சாந்தி, கல்யாணம் ஆகி 2 மாசத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் வேலை பார்த்த கம்பெனியில தான் எனக்கும் வேலை போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்கிறேன். சாந்தியும் நந்தகோபாலும் அவளை பரிதாபத்தோடு பார்க்க டக்குன்னு முகற்றை மாற்றிக்கொண்டு, ஆ அப்புறம் நீ எங்கேயும் வேலைக்கு போறலையா சாந்தி என்று கேட்டாள். இல்லடி, வர்ற சம்பளம் எங்க 2 பேருக்கும் தாராளமா இருக்கு. எதுக்கு நான் வேற வேலைக்கு போய்கிட்டு, அதுதான் வீட்லயே இவருக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டேன். சாந்தி, அப்படின்னா உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்ல என்றான் நந்தகோபால். ஆ, அதனால என்ன இருக்கு, இப்பதானே கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. எத்தனையோ பேருக்கு 15 வருஷமெல்லாம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? அதெல்லாம் பொறுமையா பிறக்கும். அது வேற ஜாலியா இது போல சுத்திட்டு இருங்க என்று சிரித்தாள். சரி சரி, நாங்க சுத்துறது இருக்கட்டும், நீ எங்க கூட வா, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், நாம ஹோட்டலுக்கு போலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் சாந்தி. அப்படியா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இது போல பல ஆயிரம் கல்யாண நாளை நீங்க சந்தோஷமா கொண்டாடணும் என்று அவள் அர்ச்சனை கூடையில் இருந்த பூவை எடுத்து சாந்திக்கு கொடுத்தாள். தேங்க்ஸ் டி என்று அதை வாங்கி கொண்ட சாந்தி, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் சுத்தமா நமக்குள்ள எந்த தொடர்பும் இல்லாம போயிடுச்சு. வா வா, நம்ம நிறைய பேசணும் என்று மீராவின் கைகளை பிடித்து கொண்டு ஜோராக நடந்தாள் சாந்தி. நந்தகோபாலும் சிரித்து கொண்டே அவர்களுடன் சென்றான். 3 பேரும் சேலத்தில் தங்கள் கல்லூரி காலங்களில் செய்த கலாட்டாக்களும் குறும்புகள் அனைத்தையும் நினைவுபடுத்தி கொண்டு சிரித்து கொண்டிருக்க அன்று பொழுது போனதே தெரியாமல் போயிற்று மூவருக்கும். சரிடி, நான் கிளம்புறேன், ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதுவும் இல்லாம போக லேட் ஆகிட்டா அந்த ஹவுஸ் ஓனர் 1000 கேள்வி கேட்பாரு என்று சிரித்து கொண்டே எழுந்து கொண்டாள் மீரா. நான் வேணா கார்ல டிராப் பண்ணிடுறேன், வா மீரா என்றான் நந்தகோபால். சாந்தியின் முகம் டக்கென மாறியது. பரவாயில்ல நந்தோ, நான் ஆட்டோல போய்க்கிறேன் என்று பேக்கை எடுத்து கொண்டாள். பரவாயில்ல மீரா, நல்லா இட்டுடுச்சு, இப்பவே டைம் 7 ஆகுது. இந்நேரம் தனியாலாம் ஆட்டோல வேண்டாம், வா நானே டிராப் பண்றேன். அட என்னங்க, இது என்ன கிராமமா? இங்க ராத்திரியும் பகலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வண்டிங்க வர்றதும் போறதுன்னு. அதெல்லாம் மீரா ஒன்னும் பயப்பட மாட்டா, நீங்க சங்கடப்படாதீங்க, அவ ஆட்டோலயே போயிடுவா. நீ வா மீரா, நான் உன் கூட வரேன், நானே உனக்கு ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விடுறேன் என்றவள் கைகளை பிடித்து கொண்டாள் சாந்தி. நந்தகோபாலுக்கு முகம் மாற மீரா அவனை சிரித்து கொண்டே பார்த்துவிட்டு, பரவாயில்ல நந்தோ, நானே போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, தனியா தானே இத்தனை வருஷமா இங்க சுத்திட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லா இடமும் பழக்கம்தான், நான் பாத்துக்கிறேன் என்று சிரித்து கொண்டே சாந்தியுடன் நடந்தாள். சரி மீரா, போனதும் போன் போடு என்று பின்னால் வந்தான் நந்தகோபால். பரவாயில்லங்க, நீங்க இங்கே இருங்க, நான் விட்டுட்டு வந்துடுறேன் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கடகடவென நடந்தாள் சாந்தி. சரியானவ என்று தலையில் அடித்து கொண்டு வந்து சோஃபாவில் பட்டன் அமர்ந்தான். 3 மாதங்கள் சென்றது. இதற்கிடையில் மீராவும் நந்தகோபாலும் 2 முறை ராயப்பேட்டையில் சந்தித்து பேசிக்கொள்வதும் போன் செய்து பேசுவதும் என இருந்தனர். ஒரு முறை சாலை மறியல் போராட்டம் நடக்க திடீரென்று மாலை பஸ்கள் எல்லாம் ஓடாமல் போனது. ஆட்டோக்களும் கிடைக்காமல் அனைவரும் திண்டாடி போய்விட அப்பொழுது பயந்து போன மீரா
நந்தகோபாலை அழைத்து உதவி கேட்டாள். அவன் மீராவிற்கு தைரியம் கூறிவிட்டு அவளை காரில் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு வந்தார். இதை சாந்தியிடம் அவன் எதேச்சையாக கூற ஆண்டிலிருந்து அவர்கள் பழகுவது சாந்திக்கு பிடிக்கவில்லை. அவனை ஆபீஸில் மீண்டும் டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு வேறு எங்காவது போய்விடலாம் என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தாள். அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நந்தகோபால் அவள் விளையாட்டுக்கு தான் கூறுகிறாள் என்று சாதாரணமாக தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் மீரா எவ்வளவு அடம் செய்து அழைத்தாலும் சாந்தி அவள் வீட்டிற்கு வராமல் ஏதோ காரணம் கூறி தட்டி கழித்து விடுவாள். இவளது திடீர் மாற்றத்தை கண்டு நந்தகோபாலுக்கும் உள்ளுக்குள் சந்தேகம் வந்தது. மீராவிற்கும் இதே சந்தேகம் வர அவர்கள் வீட்டிற்கு செல்வதையும் நந்தகோபாலுடன் போனில் பேசுவதையும் குறைத்து கொண்டாள். இப்படியே 3 மாதங்கள் உருண்டோட மீரா இப்பொழுதெல்லாம் அடிக்கடி வீட்டிற்கு வராமலும் நந்தகோபாலிடம் போனில் பேசாமல் இருப்பதை கவனித்த சாந்திக்கு மனது நிம்மதியானது. அன்று நந்தகோபால் ஆபீஸிற்கு சென்றதும் கீழ் பொசிஷனில் இருக்கும் கலா ராயப்பேட்டையில் ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருப்பதாக அதற்கு போய்விட்டு வரலாம் வா என்று சாந்தியை அழைத்தாள். வீட்டிலேயே போர் அடித்து கொண்டு அமர்ந்திருந்த சாந்திக்கும் அவளுடன் செல்ல ஆசை வந்தது. அவளுடன் ஆட்டோவில் சென்று விட்டு மாலை தனது கணவருடன் காரில் வந்து விடலாம் என்றும் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று அவனுக்கு போன் கூட செய்யாமல் அவள் புறப்பட்டு சென்றாள். ஆட்டோ சிக்னலுக்காக நின்று கொண்டிருக்க, அப்பா இந்த சிட்டியில இதுதான் ஒரே தொல்லை, எங்க பாரு டிராபிக் சிக்னல்னு என்று சலித்து கொண்டாள் கலா. ஆமா அதுதான் எங்க வீட்டுக்காரரும் தினமும் புலம்புறாரு. தோ இருக்கு ஆபீஸ், ஆனா இந்த டிராபிக்ல திணறிட்டு அவர் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும் பாவம் என்று கூறிக்கொண்டே திரும்பி ரோட்டை பார்த்தாள். வெளியே அவள் கண்ட காட்சி அவளை அப்படியே உரிய செய்தது. சற்று தூரத்தில் மீரா ஒரு சிறுவனை கையில் பிடித்து கொண்டு நின்றிருக்க, அந்த சிறுவன் நந்தகோபாலை கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். அதை மீரா சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்க, அந்த சிறுவனை கொஞ்சிவிட்டு அருகே இருந்த ஆட்டோவில் மீராவையும் அந்த சிறுவனையும் ஏற்றிவிட்ட நந்தகோபால் பர்சில் இருந்து பணத்தை எடுத்து மீராவின் கைகளில் கொடுத்தான். அவள் ஏதோ கூற அவள் கைகளை பற்றி அந்த பணத்தை வலுக்கட்டாயமாக கொடுத்துவிட்டு அவன் கையில் வைத்திருந்த சில கட்டை பைகளை அவளிடம் கொடுத்தான். மீரா அதை வாங்கி உள்ளே வைத்துவிட்டு தலையை ஆட்ட மீண்டும் அந்த சிறுவனை அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்தார் நந்தகோபால். ஆட்டோ விற்றென கிளம்ப அந்த சிறுவன் நந்தகோபாலுக்கு கையை ஆட்டிக்கொண்டே அதில் சென்றான். சற்று நேரம் வரை நந்தகோபாலும் கையை காண்பித்து கொண்டு அங்கு நின்றுவிட்டு பிறகு தூரத்தில் இருந்த தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இதை பார்த்த சாந்திக்கு சப்த நாடிகளும் அடங்கி போக அதற்கு பிறகு அவளால் அந்த ஆட்டோவில் அமர்ந்து கொள்ள முடியவில்லை. தலைவலிக்கிறது என்று கலாவிடம் கூறிவிட்டு பட்டன் ஆட்டோவில் இருந்து இறங்கி வேறு ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு விரைந்தாள். சாந்தி, நான் சொல்றதை கேளு, நீ நினைக்கிறது போல ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்றது கேளு, அந்த பையன் என்று நந்தகோபால் ஏதோ கூற வாயெடுக்க, தெரியும், அந்த பையன் உங்களுக்கும் மீராக்கும் பிறந்தவன் தானே, காலேஜ்ல நம்ம காதலிச்சிட்டு இருக்கும் போதே அவ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கா, நந்துவ நான் தான் முதல்ல காதலிச்சேன், அவர் எனக்கு தான் கிடைக்க வேண்டியது, ஏதோ போனா போதுன்னு உனக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி சிரிப்பா. அப்பெல்லாம் அவ ஏதோ என்ன கலாட்டா பண்ண சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இல்ல தெரியுது, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மோசம் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, அவளோட உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தொடர்பு இருக்குதானே? அவன் புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்தானா இல்ல நீங்களே பிளான் போட்டு என்று அவள் கூறுவதற்குள் பலர் என்று ஆவேசத்தோடு அவள் கன்னத்தில் அறைந்தான் நந்தகோபால். திருமணமாகி இந்த 10 வருடங்களில் அவன் தன்னை கடிந்து பேசி கூட அறியாத சாந்தி இன்று கோபத்தோடு அறைந்து விட்டதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தயாராக வைத்திருந்த பெட்டி எடுத்துக்கொண்டு விரைந்து வெளியே நடந்தாள். ஏ சாந்தி, என்ன இது, எங்க போற? சரி, சாரி, என்ன மன்னிச்சிடு, நீ அனாவசியமா? ஆமா, நான் அனாவசியமா தான் பேசுறேன். நான் பேசுறது எல்லாமே அனாவசியம்தான். அவ்வளோ ஏன், நானே இப்போ உங்களுக்கு அனாவசியம்தான். அடடடா, என்னெல்லாம் நாடகம் ஆனீங்க 2 பேரும். கோவில் இதுக்கு முன்னாடி சந்திச்சேக்காதது போல நடிச்சிங்களே. அப்பா, நானே ஏமாந்துட்டேன். உங்களுக்குள்ள ஏற்கனவே தொடர்பு இருந்து ஒரு புள்ளையும் பெத்துக்கிட்டு அவளை விட்டு இருக்க மனசு இல்லாம நைஸா டிரான்ஸ்பர் கிடைச்சது போல நாடகம் ஆடி நீங்களும் இங்கே வந்துட்டீங்க இல்ல. நான் ஒரு பைத்தியக்காரி, நீங்க நடத்துற நாடகம்லாம் தெரியாம அப்பாவியா இருந்துட்டேன். போதுங்க, இனி உங்க கூட நான் வாழ்ந்தது போதும். உங்களுக்கும் இந்த மலடி கூட வாழ்ந்தது வெறுத்துட்டு இருக்கோம். ஏய் சாந்தி,
என்னம்மா, ஏதுதோ பேசுற? நான் சொல்றத கேளு, முதல்ல உள்ள வா என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். வேண்டாங்க, உங்களுக்கு நடுவுல நான் வரல. நீங்களும் உங்க மீராவும் குழந்தை குட்டியோட நிம்மதியா இருங்க என்று கடகடவென சென்று விட்டாள். அவளது அவசர புத்தியும் அவள் பேசிய பேச்சாலும் ஆடிப்போன நந்தகோபாலுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஓ, நான் சொல்றத கேட்காம போற இல்ல, தாராளமா போ. எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என்னை விட்டு ஒரு நாள் கூட முழுசா உன்னால இருக்க முடியாது. போ. அப்புறம் எங்கேயாவது போய் நின்னுட்டு எனக்கு போன் போட்டு கூப்பிடுவைல, அப்ப பாத்துக்கிறேன் உன்னை என்று உள்ளே சென்று கதவை பட்டன சாத்தி கொண்டான். சாந்தி திடுக்கிட்டு கண்களை திறந்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அவள் கையில் இருந்த பட்டுப்புடவையை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு கூந்தலை முடிந்தபடி சோஃபாவில் இருந்து எழுந்தாள். ரூம் கதவு திறந்திருந்தது. கடகடன எழுந்து சென்று உள்ளே பார்த்தாள். நந்தகோபால் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு தயாராக கட்டிலில் அமர்ந்தபடி ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். விடிந்து லேசான சூரிய கதிர்கள் ஜன்னல் வழியே அவர் முகத்தில் பட்டு அவரது வாடிய முகத்தை பளிச்சென மின்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த நந்தகோபால், வாமா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன், நான் கிளம்புறேன் என்று மெதுவாக எழுந்து கொண்டார். கொஞ்சம் நில்லுங்க என்று அவர் அருகில் சென்றாள். துக்கம் அவள் தொண்டையை அடித்து கொண்டிருந்தது. அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு நாள் கூட அவளை பார்க்காம இருக்க முடியாதோ என்று மனதில் நினைத்து கொண்டு, ஆமா, இப்ப எப்படி இருக்கு உடம்பு என்று கேட்டாள். பரவாயில்லம்மா, ராத்திரி அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டேன். நீங்க தூங்கிட்டீங்க, ஆனா எனக்கு தான் என்று ஏதோ கூற வந்தவள், சரி இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன், அது வரை இங்க இருந்தா உங்க மீரா கோச்சிக்க மாட்டா இல்ல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றாள். பெருமூச்சு விட்டவாறே நந்தகோபால் மெதுவாக வெளியே வந்து சோஃபாவில் அமர்ந்தார். சற்று நேரத்தில் சூடாக காஃபியும் பிஸ்கட்டுகளும் கொண்டு வந்து டீப்பாய் மேல் வைத்தாள். நந்தகோபால் அதை அமைதியாக எடுத்து சாப்பிட்டு விட்டு கப்பை டீப்பாய் மேல் வைத்தார். எப்படி இருக்கா உங்க மீரா? பையன் நல்லா இருக்கானா என்று கேட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்து விட்டு, எனக்கு என்ன தெரியும் என்று கூறிக்கொண்டே மெதுவாக எழுந்தார். சாந்தியின் முகத்தில் பதட்டம் ஒட்டி கொண்டது. என்ன சொல்றீங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்று ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தாள். ஆமா, அவங்க எப்படி இருக்காங்க, அவ்வளவு ஏன், அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டே மெதுவாக வெளியே செல்ல திரும்பினார். கொஞ்சம் நில்லுங்க என்று அவர் கைகளை பற்றி கொண்டாள். அப்படின்னா மீராவை நீங்க? சாந்தி, மீராக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த குழந்தையும் எங்க குழந்தை இல்லை, அவன் ஒரு அனாதை குழந்தை. என்ன சொல்றீங்க என்று அவள் அதிர்ந்து கேட்டாள். இப்பயாவது நான் சொல்றத பொறுமையா கேட்கறதா இருந்தா சொல்றேன். சொல்லுங்க என்று அவரை பிடித்து சோஃபாவில் அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்தாள். சாந்தி, இப்படி பொறுமையா அன்னைக்கே நீ கேட்டிருந்தா இந்நேரம் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும் என்று பெருமூச்சு விட்டவாறே சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கூற ஆரம்பித்தார். நானும் மீராவும் ஃப்ரெண்ட்லியா பழகிறத பார்த்து நீ சந்தேகப்பட்ட. உடனே மீராவும் என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டா. நானும் அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க ஆபீஸ் கிட்ட கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறது இல்லை. அப்படியே சந்திச்சாலும் லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவோம். அப்பதான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சங்கர் கிட்ட இருந்து போன் வந்தது. அவன் ஆஸ்பத்திரியில சாகுற நிலைமையில இருந்தான். அவனும் அவங்க மனைவியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால அவங்க அம்மா அப்பா சொந்த பந்தங்க எல்லாம் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. 2 பேரும் இங்கதான் சென்னையில இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அன்னைக்கு நீ பாத்தியே, அந்த குழந்தை தான். அவன் 3வது படிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் சங்கரும் அவங்க மனைவியும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அவங்க மனைவி ஸ்பாட்லயே இருந்துட்டாங்க. இவன் மட்டும் உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில இருந்தான். அந்த சமயத்துல தான் என்னை பார்க்கணும்னு போன் போட்டு வர சொன்னான். நான் போனதும் அவன் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவனை விட்டுட்டதன்னு சொல்லி கண்ணை மூடிட்டான். அந்த குழந்தைய என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போற நீ திடுதிடுப்புன்னு அந்த குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்த்துக்கலான்னு சொன்னா எனக்கு குழந்தை பிறக்கலன்னு தானே எப்படி சொல்றீங்கன்னு எங்க நீ வருத்தப்படுவியோன்னு நான் பயந்தேன். அதனாலதான் அவனை கொஞ்ச நாள் ஒரு ஆசிரமத்துல சேர்த்திருந்தேன். அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டும் இருந்தேன். உன்கிட்ட எப்படியாவது பக்குவமா சொல்லி அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு இருந்தேன். அவனும் என்கிட்ட அப்பா அப்பான்னு நல்லா பழக ஆரம்பிச்சான்.
அப்பதான் ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். அங்க நம்ம மீராவை பார்த்தேன். அவளும் உடம்பு முடியலன்னு அங்க வந்திருந்தா. அந்த குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிடறத பார்த்து அதிர்ந்துட்டா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிட்டு இருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டா. அப்புறம் நான் அவளுக்கு உண்மைய சொல்லி புரிய வச்சேன். உடனே அவளுக்கு மனசு மாறிடுச்சு. என்ன தப்பா நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டா. அன்னில இருந்து அந்த குழந்தைய அவளும் அடிக்கடி போய் பார்க்க ஆரம்பிச்சா. எந்த பற்றும் இல்லாம இருந்த அவ வாழ்க்கையில அந்த குழந்தை பெரிய இடத்த பிடிச்சிட்டான். அவ அந்த குழந்தைய நானே தத்தெடுத்துக்கிறேன், எனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்க இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிறேன்னு சொன்னா. எனக்கும் அது சரின்னு பட்டது. அவளுக்கும் இதனால ஒரு ஆதரவு இருக்கும்னு யோசிச்சு சரின்னு சொல்லிட்டேன். அன்னைக்குதான் அந்த குழந்தைய ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு நான் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து மீரா கூட அனுப்பி வச்சேன். இதெல்லாம் பொறுமையா உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா மீரா கிட்ட நீ அதுக்குள்ள சந்தேகம் வளர்த்துக்கிட்டதால இதை சொல்லாம விட்டுட்டேன். அப்பதான் நீ அந்த காட்சியை பார்த்துட்டு என்கிட்ட அன்னைக்கு சண்டை போட்ட. என்னை எதுவுமே சொல்ல விடாம உன் அவசர புத்தியால நீயே எல்லாம் முடிவும் எடுத்துட்ட. நானும் அன்னைக்கு கோவத்துல நீ எங்க போயிட போற, என்னை விட்டு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்ற தைரியத்துல இருந்துட்டேன். ஆனா உன் பிடிவாதம் இவ்வளவு உறுதியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆமாங்க, நான் பிடிவாதமா தான் இருந்துட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சோம் நான் தனியா இத்தனை வருஷம் அவதிப்பட்டு இருந்தேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அவளை சமாதானம் செய்தார் நந்தகோபால். கண்களை துடைத்து கொண்ட சாந்தி, ஆமா, அதுக்கப்புறம் மீராவையும் அந்த குழந்தையும் நீங்க பார்க்கவே இல்லையா? இல்லம்மா, நீ என்னை விட்டுட்டு போனதும் நான் பைத்தியக்காரனாவே மாறிட்டேன். அவங்கள பத்தி மறந்தே போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஞாபகம் வந்து ஃபோன் போட்டேன். ஆனா அந்த ஃபோன் நம்பர் மாறிட்டு இருந்தது. அவளால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சுத்தமா நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருக்கான்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஆனா இதெல்லாம் சொல்லி உனக்கு புரிய வைக்கதான் நான் ரொம்ப தவிச்சேன். கடைசியா நானே உங்க அம்மா வீட்டுக்கும் உன்னை தேடி வந்தேன். ஆனா அவங்க என்ன அன்னைக்கு ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. சாந்தி வரமாட்டா, உன்னை அடியோட வெறுத்துட்டா, நீ இனிமே இங்க வராத, அவளை தேடாத, அவளை நிம்மதியா வாழ விடு, தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. என்னை எதுவுமே பேச விடல. நான் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஓரமா நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வருவன்னு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலேயே காலமும் ஓடி போயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆனதும் அப்படியே ஊர் ஊரா சுத்திட்டு வரேன். ஒவ்வொரு கோவிலா போயிட்டு இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னை பார்த்துட மாட்டோமான்னு தவிச்சிட்டு இருந்தேன். நேத்து உன்னை பார்த்ததும் என் மனசு துடிச்சு போயிடுச்சு. உன்னை வாரி அணைச்சு, சாந்தி எப்படி இருக்கமா, ஏமா என்னை இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்து தண்டிச்சன்னு கேட்டுக்கிட்டே உன் மடியில படுத்து அழணும்னு தோணுச்சு. நீயும் என்னை பார்த்து ஓடி வந்து கட்டி அழுவ, என்னை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ அப்பவும் கோவத்துல தான் இருந்த. என்னை எப்படி இருக்கன்னு கூட கேட்கல. இன்னும் நீ மாறலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் கிளம்பிட்டேன் என்று எழுந்து கொண்டார். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட அவசர புத்தியால நான் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, நான் உங்களை விட மாட்டேன் என்று அவர் காலில் விழுந்து கதறினாள். சாந்தி, எழுந்துடுமா, எழுந்துடு என்றவளை பிடித்து தூக்கிய நந்தகோபால் அவள் கண்களை துடைத்தார். என்னங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்று தேம்பினாள். தெரியுமா, நம்ம கல்யாண நாள் என்றார் கண்கள் கலங்க. ஆமாங்க, கொஞ்சம் இருங்க என்று அவரை சோஃபாவில் அமர வைத்து விட்டு உள்ளே ஓடினாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சிகப்பு நிற பட்டுப்புடவை கட்டி கொண்டு தலை நிறைய பூவையும் நெற்றியிலும் வகிடிலும் குங்குமத்தை வைத்து கொண்டு கையில் பாயசத்தோடு அவள் வர அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த நந்தகோபால், என்னோட சாந்தியா இது என்று கேட்டுக்கொண்டே தள்ளாடி கொண்டு அவள் அருகில் சென்றார். ஆமாங்க, என்னோட அவசர புத்தியால உங்களை விட்டு இத்தனை வருஷமா பிரிஞ்சு ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் இந்த புடவைய வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேங்க என்று அழுது கொண்டே அவர் மார்பில் சாய்ந்தாள். அழாத சாந்தி என்று அவள் முகத்தை பிடித்து கொண்டு நிமிர்த்திய நந்தகோபால் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஏன் சாந்தி இவ்வளவு வயசானாலும் இன்னும் அப்படியே தான் இருக்கா, அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்று சிரித்தார். போங்க பேசாம என்று வெட்கத்தோடு அவள் சிரிக்க அவளது செல்போன் ஒலித்தது. அதில் சக்தி என்று இருக்க,
யாருங்க இந்த சக்தி என்று கேட்டுக்கொண்டே அவரை உற்று பார்த்தாள். சாந்தி, இது பொம்பளை பேரு இல்லம்மா, ஆம்பளை பேரு தான். நம்ம வீட்டு பக்கத்துலதான் இருக்கான். நல்ல பையன். நான் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டா எங்க இருக்கீங்க என்ன ஏதுன்னு அக்கறையா விசாரிப்பான். அவ முழு பேரு சக்திவேல். நான் சக்தின்னு தான் கூப்பிடுவேன் என்று அப்பாவியாக கூறினார். சாந்தி கலகலவென சிரித்து விட்டு, என்னங்க பயந்துட்டீங்களா? நானும் சும்மாதான் கேட்டேன் என்றவர் மார்பில் சாய்ந்தாள். அவர் இதயம் படபடவென அடித்து கொண்டிருக்க அது சாந்தி சாந்தி என்று ஒலிப்பதாகவே அவள் காதில் கேட்க அவரது சுருங்கிய கைகளை எடுத்து தனது கன்னத்தில் வைத்து கொண்டாள். இத்துடன் அவசரம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வர ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.